இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல ஏதோ ஒரு முனியா முதல்ல நாங்க ஓடி இருப்போம், முனி ஓட்டம் இருக்காங்க. அதுவே காப்பாத்திர முனி இருக்குது. ஆமா, இது எந்த முனி? எந்த முனி அப்படின்னு இத கட்டாலே வருங்க. சாமிகிட்ட என்ன சரக்கு இருக்கு? வச்சிருப்பேன், எனக்கு தெரியுது. அண்ணன் கேட்டு நீ பாசக்காரன்டா. சாமிகிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு பாப்போம். மண்ட மேல மண்ட மேல சாமி அறையா, சாமி அறையா, எந்த ஊரையா? சாணியா? கற்பகமே உன்னையே நீ துணையாரம்மா. கற்பகமே உன்னையே நீ துணையாரம்மா. நீயே கதிகளை போற்றும் எனக்காக பாரமா அம்மா. கற்பகமே உன்னையே நீ துணையாரம்மா. எல்லாம் தெரிஞ்சவல்ல நீங்க. ஆடுகளுக்கு மீண்டும் சற்று நேரம், ஏன்னா அவங்களுக்கும் ஓய்வு என்பது மிகவும் முக்கியம். இந்த உலகத்தில் மனிதனாகப்பட்டவன் ரொம்பவும் ஓய்வு எடுக்க வேண்டும். ஓய்வு இல்லைன்னா நல்லா இருக்காது. சென்று வாருங்கள் இசை கடவுள்களே. ஆகவே வாங்க. யாரு நீங்க? நீங்க யாரு? உங்களை யாருன்னு நான் கேட்டிருக்கேன். நீங்க யாருன்னு சொன்னா உங்க பாட்டை விட்டு முதல் கொஞ்சம் வருமா? நான் யாருன்னு உங்களுக்கு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் யாரு நீங்க? வந்ததுல இருந்து ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கா. இல்லங்க, யாரு நீங்கன்னு கேக்குறேன். ஓ, யாரு நீங்கன்னு கேட்டிருக்கீங்க? ஆமாங்க. நாங்க அப்பாவுக்கும் ஆத்தாவுக்கும் பிள்ளை. நீங்க உங்க அம்மாவுக்கும் ஆத்தாவுக்கும் தான் புள்ள. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் தான். உன் மாமியாவுக்கும் ஒத்தைக்கு நீ, உன் மாமியாவுக்கும் உங்க மாமனுக்கு நீ பிள்ளையான்னு நான் கேட்கணும். யாரு நீங்க? ஆனா எங்க அப்பா சொன்னாரு. உங்க அப்பா சொன்னாரு, சொல்லலையான்னு நான் கேட்கல. யாரு நீங்க? 3 மணிக்கு ஒரு முரட்டு லூசிட்டு மாட்டுவேன். உயிரே உயிரே தச்சி எப்பயாவது ஓடிவிடு. வந்தாரை வரவேற்பது, வாங்க வந்தாரை வரவேற்பது வன் தமிழ்நாடு, வண்ண தமிழ்நாடு, செந்தமிழ் நாடு போதினிலே இந்த தேன் வைந்து பாயுது காயுது நிலை, தந்தையார் நாடு பேச்சினிலே சத்தி பிறக்குது மூச்சு நிலை. பாருங்க, இந்த உலகத்தில் தமிழை போல ஒரு மொழி இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? மொழி இருக்குல்ல. 1000 மொழி இருந்தாலும் கூட தமிழை போல உயர்ந்த மொழி என்று எதையும் சொல்றாங்களா? இல்லங்க, மொழி இருக்கு சாமி. என்ன மொழி? கனிமொழி, தேன்மொழியா? அந்த மொழி இல்ல. வேற என்ன மொழி? இது ஒரு மொழி, அது கைமொழி, இது ஒரு மொழி, மொழி. ஒரு மனிதனாகப்பட்டவன் நடப்பதற்கும் உண்ணுவதற்கும் தேவைப்படுவது என்ன? கை கால். மொழி. மொழி மொழி இல்லை என்றால் எந்த ஒரு உறுப்புகளும் செயல்படாது. அப்ப இன்சான உடம்பிற்கு சிரசே பிரதானம். சிரசிற்கு கண்கள் பிரதானம். கண்களுக்கு மிகளுக்கு விழிகள் அப்படின்னு. உங்களுக்கு ஏதும் பெருமை இருக்கா? உங்களுக்கு ஏதும் பெருமை இருக்கா? என் பெருமையா கேட்காதீங்க ஐயா. நான் தவறா கேட்கணும். உங்களுக்கு ஏதும் பெருமை இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன இருக்கு? எல்லா பெருமையும் இருக்கு. இல்ல, எல்லா பெருமையினா புரியல சாமி. என்னங்க, எங்க இருந்து வாதிங்க? நான் மேலூர்ல இருந்தீங்க வந்திருக்கேன். எனக்கு தெரியும். என்ன? அது பக்கத்துல தானே துவரங்குச்சி. யோ, அந்த மேலூர் இல்லைங்க. நான் மேலோகத்தை சுருக்கி மேலூருன்னு. நாங்க பூலோகத்தை சுருக்கி பூலூரும்பா. ஒருமை பன்மை. ஒருமை பன்மை என்பது எதுக்குள்ள அடங்கியிருக்கு? ஒருமைனா ஒண்ணுக்குள்ள அடக்கம், பன்மைனா பலவற்று. அப்ப இந்த ஒருமை பன்மையை வகுத்தவன் யாரு? சொல், பொருள், யாப்பு, அணி, இலக்கணம். இலக்கணத்தை வகுத்தது யாருங்க? இலக்கணத்தை உதுத்தது அகத்தியராகப்பட்டவர். ஆமாமா. அகத்தியர் தமிழ்நாட்டை சார்ந்தவரா? அகத்தியர் வடநாட்டை சார்ந்தவர். அவருக்கு யார் தமிழை கத்துக் கொடுத்தது? வால்மீகி. தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் திரேதாயுகத்தில் நடந்தது. நான் கேட்கறது, அகத்தியருக்கு தமிழை கத்துக் கொடுத்தது யார் அப்படின்னா முருகப்பெருமான். கண்டிப்பாக. அதனாலதான் முருகப்பெருமான தமிழுக்கு கடவுளுங்கிறோம். எந்த ஒரு மொழிக்காவது விலங்கு உண்டா? இல்லை.
பறவை உண்டா? இல்லை. மலர்கள் உண்டா? இல்லை. எதுவுமே கிடையாது. ஆனா தமிழுக்கு மட்டுமே தாய்மொழி. எந்த ஒரு மொழிக்கா தாய்மொழின்னு சொல்றோமா? எந்த ஒரு மொழியாவது கிடையாது. நம் நாட்டோட பறவை என்ன பறவை? தேசிய பறவை அன்னப்பறவை. என்ன பறவைங்க? அதான் அன்னப்பறவை. மயில் அன்னப்பறவை என்பது வேறு. மயில் காக்கா இருக்குது, கழுகு இருக்குது, கோழி இருக்கு, கொக்கு இருக்கு, இத்தனை பறவை இருக்குல்ல, ஏன் மயில வைக்கணும்? அதான் முருகனோட வாகனம். முருகனோட வாகனமா ஏன் மயில வைக்கணும்? ஏத்தா எக்கவு எக்கா எக்கவு இந்த படம் தான் படிக்கிறேன் அக்கவு எக்கவு ஏக்கா கிளம்புறீங்க? எம்மா தயவு செய்து கொஞ்ச நேரம் உட்காரு தாயே. அக்கா அந்த முருகனை பார்த்துட்டு போக்கா. அதனாலதான் நாடகம் ஆரம்பத்திலே சொன்னேன், முருகனை பார்த்தா 4 பேர் கூட இருக்க மாட்டேறாங்க. இனிமே நம்ம மாற்றங்கள் கொண்டுட்டு வரணும். எப்படி? இனிமே நீங்க கோமாளி, நீங்க வர்றதுக்கு முன்னாடி முருகனை முதல்ல என்னையா இது உலகம்? கடவுளை தானே முன்னுக்கு வச்சேன், கடவுளை தானே முன்னுக்கு வச்சேன். கண்டிப்பா. இன்னைக்கு கோயிலுக்கு முன்னாடி உண்டியல தானே முன்னாடி இருக்கு. நீங்க முருகனை தான் முன்னாடி விடணும். நீங்க முன்னாடியே கொச்சையான வார்த்தையெல்லாம் பேசிட்டு போயிருக்கீங்க. ஆமாமா. அப்புறமா கடைசியா முருகன் வர்றாரு. முருகன் என்ன பண்ணுவாரு? முருகன் என்ன இருக்க? சம்போ மகாதேவா. ஆமா. இந்த ஒரு வார்த்தை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை கொச்சையான வார்த்தையா? எல்லாமே எந்திரிச்சு போயிடறாங்களே, என்ன காரணம்? அது சம்போனா அம்போன்னு போயிருது. காரணம் இருக்கு. இந்த 3 மணி என்பது முக்கியமான கட்ட காலங்கள். என்னன்னா உணர்வுக்கு இது பிரம்ம முகூர்த்தம் என்பது அப்ப இதுதானே ஆரம்பிக்கும். ஆமாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது என்ன? பிரம்மனாகப்பட்டவர் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம். அது படைப்பு தொழிலை அப்பதான் தொடங்குவாரு. ஆமாவா இல்ல? எந்திரிச்சு மனிதர்கள்லாம் தங்களுடைய காலை கடன்களை கிட்டத்தட்ட அந்த 7 மணிக்கு உறங்கி 4 மணிக்கு 6 முடிக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி. 10 மணிக்கு தூங்கி காலையில 6 மணிக்கு எந்திரிக்கிறவங்க கொஞ்சம் அறிவாளிகள். அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சில பேரெல்லாம் பார்த்த அப்படின்னா இன்னைக்கு தொலைபேசின்னு ஒண்ணு வந்துருச்சு. இந்த தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டே உறங்குவதே கிடையாது. காலையில 10 மணி ஆகும், 12 மணி ஆகும். பெத்தவங்க பிள்ளையை எழுப்புவது கிடையாது. என்னைக்குமே பெத்தவங்க என்ன செய்யணும்? ஒரு 4:30க்கு மேல எந்த ஒரு தாயா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடுறோம். தயவு செய்து இந்த 4:30க்கு மேல யாரும் தூங்க விடாதீங்க. சித்திரவாதம் பண்ணக்கூடாது, தூங்க விடக்கூடாது. நன்றிங்க ஐயா. என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க சாமி. உறங்க விடாமல் எழுந்து படிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் படிக்க சொல்லலாம். இல்ல காடு கரை என்று ஒன்று இருந்தால் காடு கரைக்கு அதிகாலையிலேயே எவன் எந்திரிச்சு தான் வேலையை முடிக்கிறானோ அவனே சிறந்த மனிதன். இப்படித்தான் வாழ்ந்தாரு. இந்த உலகமே போற்ற மனிதருக்கு அன்பையா விருது APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதனாலதான் அவரைதான் நம்ம நாடு இல்ல உலகமே திரும்பி பார்க்க வச்சார் உலகத்தையே ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் மட்டுமாங்க, இன்னைக்கு எத்தனை பேர் வேணாலும் வரட்டுமே ஐயா, யாரும் கோபம் கொள்ள வேண்டாம். எத்தனை பேர் முதல்வராக வந்தாலும் கூட கர்ம வீரர் காமராஜரை போல யாரும் வர முடியுமா? யாரும் வர முடியாது. யாரும் வந்ததும் கிடையாது. தெருவடியில போயிட்டு இருக்காரு. அவருக்கு வாகனம் என்பது கிடையாது, இந்த சைக்கிள் கிடையாது, மோட்டாரும் கிடையாது, கால்நடையாக நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு சிறிய பையன், சின்ன பையன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன். அந்த குழந்தைய பார்த்து என்னப்பா இப்படி ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க, பள்ளிக்கூடம் போலையான்னு கேட்க, ஐயா இந்த ஆடு மாடை மேய்ச்சாத்தன் இந்த ஒரு வயிற்றுக்கு அன்னமே கிடைக்கும். அப்படியா? அடே அப்ப நீ சோத்துக்காகத்தான் ஆடு மாடு மேய்க்கிறியா? ஆமா, அந்த சோத்துக்காகத்தான் ஆடு மாடு மேய்க்கிறேன். அப்ப நான் சோறு போடுறேன், பள்ளிக்கூடத்துக்கு வருவாயா என்று கேட்டு முதலாக நமக்காக மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தியவர் அன்பையா விருது கர்ம வீரர் காமராஜர் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் பிறக்கப்பட்டவர். நன்றிங்க நன்றிங்க. அப்ப இந்த உலகத்துல எத்தனை பேர் வந்தாலும் கூட இவங்களை போல இருக்க வேண்டுமே தவிர மற்றவங்களை போல இருந்து விடக் கூடாது. உண்மைதானே? கண்டிப்பா. ஏன்னா வாழ்வது பெரிதல்லங்க. இவரை போல வாழ்ந்தார் என்று பிறவர் போற்ற வேண்டும். கண்டிப்பா. இவனை போல வாழக்கூடாது என்று தூற்றிவிடக் கூடாது. கண்டிப்பா. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர். இந்த 4 பேர் போன பாதையில் செல்ல வேண்டுமாம். திருஞான சம்பந்தர் மிகப்பெரியவர். சாதாரணப்பட்டவரா? சாதாரணப்பட்டவரா கிடையாது. தன் தந்தையாகப்பட்டவர் தான் குழந்தைய தடாகத்தின் கரையில் அமர்த்தி வைத்து விட்டு, தடாகம்னா குளம்,
சீர்காழி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப சீர்காழி குளக்கரையில் தான் குழந்தைய கரையில் அமர்த்தி வைத்து விட்டு நாம் நீராடி விட்டு வரலாமேனு தடாகத்துக்கு போறாரு. மூழ்கிறார். மூழ்கினா ரொம்ப நேரம் ஆயிருச்சு. தந்தையை காணாத குழந்தை கண்ணீரால் மழ்கிறது, அழுகுது. ஐயோ பிள்ளைய காணாமே அப்படின்னு அவர் நினைக்கல, அந்த புள்ள நினைக்கிறதாக. அப்பா குடிக்க போனாரு, இவ்வளவு நேரம் ஆயிருச்சேன்னு அழுகு. பரமசிவனும் பார்வதியும் படியிழப்பதற்காக வர்றாங்க. ஆக இப்படி சின்ன குழந்தை அழுது கொண்டு இருக்கிறதே அப்படின்னு பொற்கிண்ணத்தால் பாலை கொடுத்தால் பார்வதி, அதை அறிந்தினார் திரியான சம்பந்தர் தோடுடைய அப்படின்னு ஒரு பாடல் எல்லாம் இருக்கு. ஒரு தந்தையோட நடப்ப பார்த்துத்தான் ஒரு குழந்தை என்பது எப்படி இருக்கும், நடத்தை இருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்படி வந்ததானங்க போட்டுருவேன். இன்னைக்கெல்லாம் அப்படியா? அமெரிக்கான்னு ஒரு நாடு, சைனா, சீனா கேள்விப்பட்டிருப்பீங்க. சீனா அப்படின்னா தொலைபேசி கண்டுபிடித்த நாடு. உண்மையா இல்லையா? உண்மை. இப்ப அமெரிக்கானா மருத்துவத்தை கண்டுபிடித்த நாடு. அதுபோல நியூசிலாந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதுக்கு ஒரு பெருமை இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சாங்க. நம்ம நாட்டுல என்ன கண்டுபிடிப்பு தெரியுமா? என்ன கண்டுபிடிப்பு? எவன் வீட்டுல எவன் முண்டாட்டி அழகா இருப்பான். ஆமாவா இல்லையா? எவன் வீட்டுல இவனுடைய மனைவியாகப்பட்ட அழகா இருப்பா, அவளை எப்படி நம் ஓர கண்ணால் செய்கை செய்து அழைப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தூண்டிவிடக் கூடும். தூண்டிருச்ச காரணம், இதற்கு காரணம் என்னங்க? ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னங்க? எவ்வளவுதான் தான் பொண்டாட்டி கிளி மாதிரி இருந்தாலும், அடுத்த பொண்டாட்டி குரங்கு மாதிரி இருந்தாலும், மச்சான் இந்த இப்படி மேடையில பேசிட்டு போயிருவீங்க. ஆனா இதை பார்க்க சிறியவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? என்னையா 1000 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த சபையில. அன்னைக்கு நாடகம் நடந்தது. அந்த நாடகத்துல கோமாளி இப்படி பேசினாரு, நம்ம பள்ளிக்கூடத்துல இப்படி பேசினா என்னான்னு இப்படித்தான் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு, ஐயா வர்ற திங்கக்கிழமை நம்ம பள்ளிக்கூடத்துல பாட்டு போட்டி நடக்குது, அதனால தேசிய பாட்டு இன்னும் ஒன்று அம்மா பாட்டு, கடவுளுடைய பாட்டை கத்துட்டு வாங்கன்னு சொல்ல 3 பாட்டு எல்லாம் தயாராயிருச்சு. திங்கக்கிழமை பிறந்தாச்சு. பாட்டு போட்டிக்கு அனைவருமே தயாராகி விட்டார்கள். எல்லாமே போய் கந்தன் காலடியை வணங்கினான்னு கடவுள் பாட்டை பாடு. அம்மா நீ இல்லாத உலகத்தில் நான் எப்படி வாழ்வதுன்னு அம்மா பாட்டை பாடு. ஆனா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொம்பளை பிள்ளை போய் எங்க பாட்டு படிச்சிருக்கு. என்ன பாட்டு தெரியுமா? எப்படி இதெல்லாம் படிக்கலாமா? படிச்சிருக்கு. எப்படி? கண்ணதாசன் பேர கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கூடி மச்சான போல் வாழ போறேன்டா, கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி, ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஏறி போகும் போதையடி, போதை என்பது ஒரு பாம்பு விசந்தா. நம்ம பாடலாமா? ஆனா அந்த பாட்டு அந்த குழந்தை பாடி இருக்கேன்னு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் கூப்பிட்டு கேட்கிறாரு, அம்மா எத்தனை பாட்டு இருக்கு, எத்தனை தத்துவ பாட்டு இருக்குது ஐயா பாட்டு, அதெல்லாம் விட்டு இப்படி பாட்டை பாடுறீ என்னமான்னு கேட்க. இன்னொரு பையன் ஒரு பாட்டு பாடினேன். என்ன நீங்க சொல்லணும் ஞாபகம்? என்னங்க? இந்த பிள்ளை இப்படி பாட்டு பாடணுமே அந்த பையனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அந்த பிள்ளையை போட்டு பாடணும்ல. எப்படி ஒண்ணு பெத்தேன் 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 கையில கிடைச்சா செத்தேன் செத்தேன். இதற்கெல்லாம் காரணம் யாரு? நம்மதான் திரைப்பட இயக்குனர். ஒரு இயக்குனராகப்பட்டவர் 4 பேர்த்த அனுசரிக்க இன்னைக்கு மண்டகிரகம் முடிச்சவங்க தானே இயக்குனர் இருக்கேன். உண்மையிலேயே போய் இப்ப நம்ம பரிவோட ஒரு பாசத்தோட போய் அண்ணே நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கண்ணேன்னு கேட்டோம்னா வாய்ப்பை கொடுக்கணும் கண்டிப்பாக. அதை விட்டு தேவையே இல்லாம நான் கொடுக்கக்கூடிய நேரத்திற்கு வரணும் போகணும்னு சொல்லி கொடுப்பதே கிடையாது. அந்த குழந்தையை ஏமாற்றி விடக்கூடிய காலமாயிருச்சுங்க. அதனால நீங்க யாரு, உங்க பேரு, எங்க இருந்து வர்றீங்கிற சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. உங்க பேரு? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்ர பிரியா சூர்யா. இல்லையா என்ன வந்ததுலேருந்து ஒவ்வொன்றே இருக்க. நான் என்ன நாயா? நாய் என்ன தவறான வார்த்தையா நாய்? ஏங்க என்னங்க நன்றி கெட்டதே நாய் தான். நன்றி கெட்டது நாயா? கண்டிப்பா. நீங்க தப்பா பேசுறீங்க. ஒரு விஷயம் சாமி, என்னங்க நீங்க என்ன வரலும் பேசுறீங்க, நான் ஏத்துக்கிட்டேன். சரிங்க. நன்றி கெட்டது நாய் நீ ஏன் சொல்ல தெரியுங்க? ஏங்க ஒரு வீட்டுல நாய் வளர்க்குறாரு. சரி. அந்த நாய் அந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் காவல். ஓ, அந்த வீட்டுக்காரனுக்கு மட்டும்தான். அடுத்தவங்க அந்த வழியா போக முடியுமா? முடியாது. அதனால நன்றி கெட்டது நாய். நன்றி கெட்டதாங்க. இன்னொன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு உங்க உதாரணத்துக்காக சொல்றப்ப, ஒரு காகத்திற்கு அதிகாலையில் இந்த சோத்தை வடிச்சு
கரண்டியால எடுத்து காக்காக்கி வச்சோம்னா காக்கா ஒரு காக்கா மட்டும் சாப்பிடாது. நல்லா பாருங்க தாய்கனா, நான் சொந்தம் அண்ணன் தம்பி அத்தை மாமன் பூரா வேப்பையும் ஒன்னா கூப்பிட்டு காக்கான்னு கத்தி ஒன்னா உண்ணுமா காக்கா. ஒரு மாடு கண்ணு குட்டி இதுக்கு புள்ள போடுங்களே தான் மட்டும் உண்ணாது, தன் இனத்தார்களை மலைத்து உண்ணக்கூடும். கண்டிப்பா. ஆனா ஒரு நாய்க்கு சோத்த வச்சு பாருங்க. நீங்க சோத்த சொல்லிட்டீங்க நாய், இங்க சோத்த சொல்லிட்டீங்க நாயின்னு. என்ன ஒரு விஷயங்க, இப்ப சாப்பிட்டு இலை கீழே போடுறோம். சரி, ஒரு நாய் அங்க அந்த இலையை சாப்பிட்டு இருக்கு. அப்ப இன்னொரு நாய் அங்கிட்ட இருந்து வருது. முடியுமா? இப்ப இந்த நாய் அந்த நாயோட பாஷையில எப்படி சொல்லி தெரியுமா? என்னங்க அப்படின்னா இந்த நாய் வந்து எனக்கே கிடைச்சது கொஞ்சம் இலை மட்டும்தான். அப்ப அந்த நாய் வந்த நாய் என்ன சொல்லி இருக்குது? தான் இனத்தை காக்காத ஒரு நாயை போய் நன்றி உள்ள ஜீவன் சொல்லக்கூடிய உலகம் நம்ம உலகம். நீங்க நல்லா சோறு வச்சு பாருங்க. இவ்வளவு சோறு வச்சுங்க, நானு மத்த நாய் பக்கத்துல இருந்தாலும் நாய் செத்துச்சு, அவ்வளவுதான். இங்க பாருங்க, நான் குலைக்கிற குலையில அந்த அம்மா எந்திரிச்சிருச்சு. எந்த நாய் தான் வந்துருச்சு போல. ரெண்டு நாயின்னு சொல்லாதீங்க. இல்லங்க, இல்ல சொல், நாய்ங்கிறதுனால தவறு கிடையாது. இந்த நாயை மாத்தி போட்டீங்கன்னா கழகத்தமிழ் அகராதிப்படி கடவுள்னு பேரு. இந்த கழகத்தமிழ் அகராதி படிச்சிருக்கீங்களா? பைரவர் தானே? பைரவர் இல்லங்க, ஈனா. இதை கழகத்தமிழ் அகராதி முறைப்படி பாத்தீங்கன்னா கடவுள்னு பொருள்படும். அதனால நாய நீங்க சொல்வதை போல பைரவர் சாதாரணப்பட்ட தெய்வமாங்க. உண்மையிலேயே தர்மனாகப்பட்டவர் இறந்து சொர்க்கம் போனாரா நரகம் போனாரா? எங்க போனார் தர்மர்? அம்மா, யாரு இருட்டுல வீட்டுக்கு போகாதீங்க, போற வழியில அப்புறம் மொன்ன பாம்பு செத்து கிடக்கும். யோ ஏங்க நீங்க வேற போட்டுங்க, உங்களுக்கு மணி 3 மணி ஆயிடுச்சு. காலையில விசேஷம் கடா வெட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கடா வெட்டு தானே? தர்மம் எங்க போனாரு? சொர்க்கம் போனாரா நரகம் போனாரா? எங்க சொர்க்கத்துக்கு போக முடியல. போக முடியலையா தர்மரு? தர்மர் போக முடியலங்க. ஏன், என்ன காரணம்? எல்லா தானமும் செய்தார், ஒரு தானம் மட்டும் செய்யல. ஏன் ஒருவன் வர்றேன், ஐயா வீட்டுல விறகு இல்ல, விறகு இல்ல சாதம் சமைக்க, அதனால எனக்கு விறகு வேண்டும். இவ்வளவுதானடா, அங்க வர்றா தெரியுது என் வீடு குடிசை இருக்கு, அது கூட கிடுக பிடிச்சிட்டு போய் நீ சமைச்சுக்கன்னு சொன்னேன் கரணே. அது போல ஒருவன் போய் ஐயா ரொம்ப பசிக்குது, அண்ணன் சத்திரம் எங்க இருக்குதுன்னு கேட்க கூட்டிட்டு கொண்டு போய் விடல, தன் விரலால் சைகை காமித்தான். அதோ தெரிகிறது ஒரு குடிசை, அங்க போனீங்கன்னா உன் பசி தீரும் அளவிற்கு அண்ணன் கிடைக்கும்னு சொன்னே தவிர எல்லா தானமும் செஞ்சவரு அன்னதானம் மட்டும் செய்யல. யாரு செய்யல? தர்மர் தான். தர்மரா கர்ணனா? கர்ணன். இப்ப தர்மர் இல்ல, தர்மர் தான். இப்ப கர்ணன் இல்ல, கர்ணன் தான். இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், இப்படி அறிவா பேசுறீங்கல்ல, யாரோட பிள்ளை நீங்க? அதுதான் முன்னாடி சொன்னேன். யாரோட பிள்ளை? அப்பனுக்கு காத்தாங்க. அது சரிங்க, அப்பாவுக்குன்னு பேர் இருக்குல்ல? ஆமா. இப்ப நம்பிராஜன் அங்கி போகணி, அத சொல்லுங்க. உங்க பேரு? வீரத்தேவன். யார் யாரு இருக்கிறீங்க? என் தங்கச்சி வள்ளி. என்ன வேலை? தங்கச்சி வள்ளி. புரியல. வள்ளி. வள்ளி அவங்கதான் யாரு? என் தங்கச்சி. யோ, உன் கட்சியா வேற கட்சியான்னு கேட்கல, என்னுடைய தமக்கை. அப்படி சொல்லுங்க. பாத்தீங்களா இந்த தமிழை எப்படி பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த தமக்கை என்றால்? எழுதி வச்சிருக்காங்கல்ல. ஆமா, எல்லாருமே தமிழா வாங்க பேசுறாங்க. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு நான் போய் ஊருக்குள்ள என் தமக்கை கூப்பிடுறேன்னு சொன்னோம்னு வச்சுக்க, எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க, செருப்பு கொண்டு. ஏன் தமக்கைனா என்னடா அப்படின்னு கேட்பாங்க. தமிழுக்கு அம்மா மம்மினா பொணமோன்னு பேரு. ஆமா, இன்னைக்கு அம்மால மம்மிங்கிறோம். ஆமா, கூப்பிடலன்னு எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஏன் மம்மின்னு கூப்பிடுற? தமிழ உனக்கு அதுக்கு ஆங்கில பள்ளியில சேர்த்து விட்டேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல பிறந்து தான் குழந்தைய தமிழ் பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பது கிடையாது, ஆங்கில பள்ளிக்கூடத்துல சேர்த்து எதையெல்லாம் கத்துக்க கூடாதோ நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தமிழ்ல படிச்ச பிள்ளைய கூட நல்லா இருக்கு, இந்த ஆங்கில மீடியத்துல இந்த இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சு வாங்கல, இந்த யூகேஜி எல்கேஜி லோயர் கிண்டர் கார்டன் அப்பர் கிண்டர் கார்டன் ஆங்கிலம் பேசுறது தவறு கிடையாது. ஏன்னா நாரதர் வந்து ஆங்கிலம் பேசுறாரு தவறு நினைக்க கூடாது. ஏன்னா நீங்க ஏன்னா பொதுவானது மொழி. தமிழ்நாட்டுல மட்டும்தான் கடவுள் இருக்கா? வாதாபின்னு ஒருத்தர் இருந்தாரு, வாதாபி விநாயகர்னு ஒண்ணு. முதலாக வாதாபிங்கிறத விநாயகரை எங்க கொண்டுட்டு வந்தாரு? யாரு? தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வந்தவர் யாரு அப்படின்னா அவர் தான் வாதாபி. இந்த வாதாபியால எவ்வளவு நல்லது நடந்திருக்கு. அப்ப விநாயகப் பெருமானை அறிமுகப்படுத்தியவரே அவர் தானே. அவர் தானே, வேற யாரு? சரி இருக்கட்டுங்க. உள்ள இருக்கக்கூடிய பெண்கள், உங்க அப்பா பிரம்மாங்க.
என்ன வேலை செய்யறாரு? அப்பா படைக்கும் கடவுள் எல்லாத்தையும் 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவராசிகளையும் மண்ணை படைச்சது, எங்க பாங்க மரத்தை படைச்சது, எங்க பாங்க யானையை படைச்சது, எங்க பாங்க சிங்கத்தை படைச்சது, எங்க பாங்க கரடியை படைச்சது, எங்க பாங்க கழுதையை படைச்சது. எங்கப்பா? ஏன் சாமி கழுதைக்கு மட்டும் தந்தி? எத்த தண்டி மண்ணை படைச்சது, எங்கப்பா? மரத்தை படைச்சது, எங்கப்பா? யானையை படைச்சது, எங்கப்பா? சிங்கத்தை படைச்சது, எங்கப்பா? புலியை படைச்சது, எங்கப்பா? கழுதையை படைச்சது. எங்கப்பா? அதுல ஏன் சாமி சந்தேகம்? என்ன சந்தேகம்? ஏன் கழுதைக்கு மட்டும் தந்தி? என்னை பார். யோசிக்காதீங்க. என்னங்க இப்ப நீங்க வந்து நல்லா பாடுனீங்க ஐயா, அதெல்லாம் அப்படிலாம் உங்களை விடலாம் நான் பாட முடியாதுங்க. எங்க வள்ளியம்மா வந்து நல்லா பாடி பேசினாங்க. சில பேர் பேசுறப்ப பாத்தீங்கன்னா நல்ல பேச்சாளர் இருப்பாங்க, சில பேர் நல்லா பாடுறப்ப நல்ல பாடகர் இருப்பாங்க. கழுதைக்கு மட்டும் ஏன் அத்தம் தண்டினா குரல் இந்த கத்துனா இல்ல கழுதை கத்துற மாதிரி கத்துறேங்கிறான்ல, அதனால கேட்டேன். இல்ல சரிங்க, நான் கழுதை உங்களை ஒரு போட்டி வைக்கட்டா? ஒண்ணுல இந்த மேடையில என்னை மிஞ்சி வேணா நீங்க பாடிட்டு போங்க. ஏன்னா காலையில நான் சம்பளம் இருங்க 7000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். இதே ஊர்ல யாரு பெரியவங்களும் உங்க கையால நான் கொடுத்துறேன். என்னை மிஞ்சி பாடிட்டீங்கன்னா நீங்க இல்ல யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க. என்னை மிஞ்சி பாடிட்டா கழுதை கத்துற மாதிரி தானே இருக்கு. அடுத்த வாரம் கூட்டி வாங்க. என்னை மிஞ்சி பாடிட்டா நம்ம அங்க கூட 7000 ரூபாய் சம்பளத்தை அப்படியே கொடுத்தாடுறேன் ஊருக்காரன் கையில. சாமி போட்டி இருங்க, ரெண்டு போட்டி போறது பெருசு இல்ல. ஒருவேளை போட்டி போட்டு தோத்து போயிட்டா நீங்க வாங்கக்கூடிய காசை தயாரா? சாமி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்றேன். கழுதை கத்துறது மாதிரி கத்துறதுன்னா நான் ஹார்மோனியம் வாசிப்பேன், மிருதங்கம் வாசிப்பேன், கண்டிப்பா ஆல்ரவுண்ட் வாசிப்பேன், இங்க ஆபரேட்டர் பண்ணுவேன், தாள வாசிப்பேன், இந்த யூடியூப்ல வீடியோ எடுப்பேன், அப்லோட் பண்ணுவேன். எல்லா வேலையும் எனக்கு தெரியும். ஐயா என் வாத்தியார் யாரு தெரியுமா? எங்க வாத்தியார் யாரு? வாத்தியார் யாரு? 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 அமைப்பாளர் யாரு? அண்ணன் ஜெயமணி அண்ணன். அவருடைய சிஷியன்ட்டே வந்து இவ்வளவு தொலைக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஏதோ உங்கள்ட்ட சரக்கு இருக்குதுன்னு. இல்ல உங்கள்ட்ட இருக்கா இல்ல வேற யார்கிட்ட இருக்கா? இல்ல ஏன்ட்ட சரக்கு இருக்கான்னு பார்த்தேன். இல்ல உங்கள்ட்ட எது இருந்துச்சுன்னா வேணும்னா கேளுங்க. கொஞ்சம் ஊர்ல ஏற்பாடு இதெல்லாம் தவறான விஷயம் கிடையாது. மருந்தாக உபயோகப்படுத்தலாம். அதை மறந்து அதையே மருந்தா நீங்க உபயோகப்படுத்தி விட கூடாது. அதனால உள்ள இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து வருகிறேன், கூட்டிட்டு வாங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்க சொன்ன எனக்கு மறக்க மாட்டேன். கழுதை கத்துற மாதிரி ஐயா அப்படி இருந்துச்சா நான் பாடுனது? பொறுமையா இருங்க ஐயா, நான் பாடுனது அப்படி இருந்துச்சா? இருங்க, நான் பாடுனது அப்படி இருந்துச்சானே? நல்லா இருந்துச்சா இல்லையா? அண்ணே நான் வேணா பாடுறேன், நீங்க வேணா அதுக்கு ஈக்குவலா பாடுங்க பாப்போம். அண்ணே அதுல எடுத்து வைனே 7 11 அட்டையில வைனே இல்ல 7லயே வைப்போம். இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா. அந்த அந்த பைக் மாதிரி அண்ணே ஒரு 3 வீடு என்னப்பா? 3 இல்ல 3 அப்ப ஒரு 2.5 கட்டையில வைங்க. 2.5 கட்டை இதுல வை. என்ன பாடுறீங்க? இசை தமிழ் நீங்கள் செய்த அருள் சாதனை. திரும்ப பாடுங்க. திரும்ப பாட முடியாது, காது கேட்காதா? திரும்ப பாருங்களேன். உங்களுக்கு பாடுனது கேட்டுட்டானே? பாடுங்க பாப்போம். ஹால் 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 இசை தமிழ் அதானே பாடுனீங்க? அத பாடிட்டே அப்புறம் என்ன? அத பாடுனதே இல்ல. அப்புறம் என்ன? அப்படி பாடிட்டே ஏயா எல்லாம் முடியன்று ஐயல்லாமல் சொல்லி வைத்தாய். உள்ளாகி பூண்டாகி மரமாகி செடியாகி வாழ வைத்தாய். இந்த உள்ள என்ன பாக்குறீங்க? சும்மா ஒரு விளையாட்டுக்காக, ஒரு நகைச்சுவைக்காக பண்ணது. அதனால உள்ள இருக்கக்கூடிய பெண்ணை அழைத்து வாருங்கள்.